நடிகர் ராகவா லாரன்ஸோட ரீசன்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அரசியலுக்கு அவர் அச்சாரம் போடுறது போலயே இருக்கே அப்படின்னு செய்திகள்லாம் வெளியாச்சுங்க. இப்போ அது உண்மையாவும் ஆயிடுச்சு. ஆமா, தேவைப்பட்டா நான் அரசியலுக்கு வர தயார் அப்படின்னு லாரன்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருக்காருங்க. ஜல்லிக்கட்டு தொடர்பா மாணவர்கள் இளைஞர்கள் நடத்தின எழுச்சி போராட்டத்துல லாரன்ஸ் முழுக்க முழுக்க ஆதரவு தெரிவிச்சிட்டு வந்தாரு. அவங்களுக்கு தேவையான உணவுகளை கொடுத்தது மட்டும் இல்லாம களத்துல இறங்கியும் போராடிட்டு வந்தாரு. போராட்டத்தோட கடைசி நாள்ல வன்முறையா மாறின போது கூட தொடர்ந்து மாணவர்கள் பக்கம் ரொம்பவே ஆதரவு தெரிவிச்சிட்டு வந்தாரு. இதை தொடர்ந்து முதல்வரை பார்த்து போராட்டத்துல கைது செய்யப்பட்ட மாணவர்களை விடுதலை செய்யுங்க அப்படின்னு கோரிக்கையும் வச்சாருங்க. இந்த நிலையில லாரன்ஸ் செய்தியாளர்களை சந்திச்சு ஒரு பேச்சு ஒண்ணு கொடுத்தாரு. அதுல அவரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காருங்க. என்ன சொன்னாருன்னா, இது முழுக்க முழுக்க இளைஞர்களோட போராட்டம். ஒருவேளை ஒரு விஷயத்துக்காக நாங்க போராடி அதுல பலன் கிடைக்கல அப்படிங்கிற சூழ்நிலை வந்தா கண்டிப்பா நாங்க அரசியலுக்கு வருவோம். எங்க இளைஞர்கள் தமிழகத்துல உள்ள எல்லா தொகுதியிலுமே போராடுவாங்க. சூழ்நிலை வந்தா கண்டிப்பா நாங்க களம் இறங்குவோம். நாங்க வரணுமா வேண்டாமா அப்படிங்கறத இளைஞர்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு கடைசியில எல்லாத்தையும் இளைஞர்கள் கையில கொடுத்துட்டாரு. சோ இது லாரன்ஸோட அரசியல் பிரவேசத்துக்கு ஒரு அடித்தளம் அப்படின்னே சொல்லலாங்க. இது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு விஷயமும் சொன்னாரு. அதாவது போராட்டத்துக்காக உதவி செய்யறதுக்காக நான் என்னோட மனைவி அம்மாவோட நகையெல்லாம் அடமான வச்சுதான் உதவி செஞ்சேன் அப்படின்னு உணர்ச்சி பூர்வமாகவும் பேசினாரு லாரன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.